வணக்கம் அடியார்களே. நல்லூர் கந்தனின் வீதிகளில் பக்தி கடலென திரண்டு வந்திருக்கும் பாசமிக்க எம் அடியார்களே, சக்தி கொடு முருகா என்று நீங்கள் நல்லூரானின் திருவடியை நோக்கி சப்தமிடும் ஓசைகள் எம் காதுகளிலும் விழுகின்றன. உங்கள் வேண்டுதல்களும் வரங்களும் உங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களது காதுகளிலும் விழுந்தனவோ? இதோ உங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உங்களோடு சில வார்த்தைகள் மனம் திறந்து பேசுகின்றார். கேளுங்கள் எம் அடியார்களே. இனிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் நேசமுடன் வணக்கம். வரலாற்று புகழ்மிக்க நல்லூர் முருகனின் சன்னிதானத்திற்கு உங்கள் வேண்டுதல்களோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இதேவேளை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சிக்கும் நல்லூரானுக்கு நன்றி செலுத்தவும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் வேண்டுதல்களை நல்லூர் முருகனிடம் நீங்கள் கேட்கின்ற குரல்கள் எனது காதுகளிலும் விழுகின்றன. இவைகளை நான் அறியாதவன் அல்ல, உங்கள் உணர்வுகளையும் புரியாதவனும் அல்ல. ஏனெனில் நான் என்றும் உங்களுடன் இருப்பவன், உங்கள் குறைநிறைகளை என்றும் சரிவர புரிந்து கொண்டிருப்பவன். எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அது எனக்கும் நன்றாகவே தெரியும். எதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அதுவே இங்கு நடக்கவும் வேண்டும் என்று நான் விரும்புபவன். அதற்காகவே என்றும் நான் அயராது உழைப்பவன். அமைதியையும் சமாதானத்தையும் நீங்கள் விரும்பியிருந்தீர்கள். அது இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனாலும் அதற்காக நீங்கள் கொடுத்த விலையும் அர்ப்பணங்களும் அதிகமானவை, இழப்புக்கள் ஏராளமானவை. ஆனாலும் இந்த அமைதி சூழல் பிறந்ததின் பயனாகத்தான் நீங்கள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடுகின்றீர்கள். அலையென திரண்டு வந்து நல்லூர் கந்தனின் திருவடியை சுதந்திரமாக வணங்குகின்றீர்கள். இத்தனை இழப்புகளாலும் அர்ப்பணங்களாலும் எமது தேசம் பெற்றிருக்கும் இந்த அமைதி சூழலை பாதுகாக்கும் பிரதான பொறுப்பு உங்களுக்கும் உரியது. இது எங்கள் நாடு, எங்கள் தாயகம், எங்கள் வரலாற்று வாழ்விடம். இதை யாரும் மறுத்துவிட முடியாது. இந்த மண் உங்களுக்கே சொந்தமானது. எமது வரலாற்று வாழ்விடங்கள் எமது மக்களுக்கே உரித்தானவை. எமது மண்ணில் பிறந்திருக்கும் சமாதானத்தில் இருந்து, அமைதி தரும் சூழலில் இருந்து நாம் அனைவரும் அடைய வேண்டிய இலக்கு நோக்கி விரைவாக செல்ல வேண்டும். அதற்காக நாம் வகுத்திருக்கும் பாதை என்பது தர்மத்தின் வழியானது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற தத்துவ நம்பிக்கையின் உண்மை வழியே எமது வழியாகும். எமது பாதையில் மனித உயிர்கள் வதைபடவோ அன்றி வலிகளை மக்கள் சுமக்கவோ ஒருபோதும் இடம் இருக்காது. அன்பும் கருணையும் எல்லோரது மனங்களிலும் செழித்து வளர வேண்டும். மனிதநேய பண்புகள் இங்கு நீடித்து வாழ வேண்டும். மதிநுட்ப சிந்தனைகள் எமது மக்களை எமது இலக்கின் திசை நோக்கி வழிநடத்தி செல்ல வேண்டும். சனாதன தர்மம் தரணியை ஆள வேண்டும். சமத்துவ சமுதாயம் செழித்து மலர வேண்டும். யாமார்க்கும் குடியெல்லோம் யமனை அஞ்சோம், நரகத்தில் நாம் இடர்படோம் என்ற எங்களது உரிமை குரல்கள் நல்லூர் கந்தனின் வீதிகளிலும் ஒலிக்கட்டும். வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.